Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash Part 2, 4th chapter, Another Peak Beyond the Pointல 4.3 ஓட continuation வீடியோ தான் இது. Division with a decimal divisor. இப்போ டிவைசரில் வந்து டெசிமல் இருந்தது அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதான் லேர்ன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 12. Ravi went from Pune to Mathiran by scooter in 2.5 hours. The distance was 126 km. What was his average speed? ரவி வந்து 126 கிலோமீட்டரை 2.5 ஹவர்ஸில் புனே டு மாத்தீரன் ஸ்கூட்டர்லேயே ட்ராவல் பண்ணிடுறாரு. அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை வந்து டைமால் டிவைட் பண்ணணும். வி கேன் கெட் த ஆவரேஜ் ஸ்பீட் பை டிவைடிங் த டிஸ்டன்ஸ் பை த டைம் டேக்கன். அப்போது 126 கிலோமீட்டரை 2.5 ஹவர்ஸால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீடுங்கிறது கிடச்சிரும். இப்போ டிவைசர் வந்து டெசிமலாக இருந்தது அப்படின்னா டிவைசரை வந்து ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது 2.5 25/10 கன்வெர்ட் பண்ணிக்கணும். டிவிஷனில் டிவைசரோட ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து டிவிடெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் 1260 கிடைக்கும். டினாமினேட்டர் 25 மட்டும்தான் இருக்குது. இப்போது 1260 வந்து 25ஆல் டிவைட் பண்ணணும். டைரெக்டாக லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணலாம். இப்போ இது 5ஆல் டிவைட் ஆகுங்கிறதுனால 5 5s are 25, இது 2 5s are 10, தென் 2 5 5s are 25, 1 2. இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது, ஸோ டிவைட் பண்ணிடலாம். 252 டிவைடட் பை 5. 2ல் வந்து 5 போகாது, 25 எடுத்துக்கலாம். 5 5s are 25. இப்போ 5 - 5 0, 2 - 2 0 ஆகிடும். இப்போ வந்து 2 வந்து பிரிண்ட் டவுன் பண்ணலாம். பட் 2 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்போ 0 கிடைக்கும். 2 - 0 2 கிடைக்கும். 2 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ டெசிமல் வச்சுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 5s are 20, 0. கோஷன் என்ன கிடச்சிருக்கு, 50.4. ஸோ த ஆவரேஜ் ஸ்பீட் அட் விச் ரவி ட்ராவல்டு வாஸ் 50.4 km/h. எக்ஸாம்பிள் 13. ஃபைண்ட் 4.68 டிவைடட் பை 1.3. இப்போது டிவைசரில் வந்து டெசிமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அகெயின் கன்வெர்ட்டிங் த டிவைசர் இன்ட்டு ஃப்ராக்ஷன் we get. அப்போ டிவைசரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 1.3 13/10 கன்வெர்ட் பண்ணணும். இங்கே வந்து டிவிஷன் இருக்கிறதுனால டிவிடெண்ட் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவைசரோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் 4.68 × 10 வந்து 46.8 ஆகிடும். டினாமினேட்டரில் 13 இருக்குது. இப்போ வந்து டிவைட் பண்ணணும். 46.8 13ஆல் டிவைட் பண்ணணும். 3 13s are 39. இப்போ வந்து மைனஸ் பண்ணோன்னா 16 ஆகிடும், 3 ஆகும். 16 - 9 வந்து 7 ஆகிடும். 8 வந்து பிரிங் டவுன் பண்ணணும், இதில் பாயிண்ட் ஆகிடும். 6 13s are 78, 0. ஆன்சர் இஸ் 3.6 கிடைக்குது. வாட் அபவுட் 4.68 டிவைடட் பை 0.13? 4.68 டிவைடட் பை 0.13 எப்படி எழுதலாம், 0.13 13/100 எழுதலாம். அதுக்கப்புறம் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும், டிவைசர் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 4.68 × 100 வந்து 468 ஆகிடும். டினாமினேட்டரில் 13 இருக்கும். இதை டிவைட் பண்ணோன்னா 36 கிடைக்கும். வாட் டு யூ நோட்டீஸ் இன் தீஸ் கேசஸ்? இந்த கேஸில் வந்து நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணலாம்? When the divisor is a decimal, we can convert it into a counting number by suitably multiplying it by 10, 100, 1000 and so on. டிவைசரில் டெசிமல் இருந்தால் அதை கவுண்டிங் நம்பர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். 10 100 1000 அது சூட்டபிளாக நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அது கவுண்டிங் நம்பர்ஸாக மாற்றுவோம். அப்படி பண்ணும்போது டிவிடெண்ட்டையும் அந்த சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4.68 டிவைடட் பை 0.13ங்கிறது வந்து 4.68 into 100 divided by 0.13 into 100. 4.68 by 0.13. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைசரில் இருக்கிற டெசிமலுக்கு சூட்டபிளான நம்பரை வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணுறோம். 468/13 ஆயிரும். Once we convert the divisor into a counting number, we can then follow the division using place value procedure to find the quotient. நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கோஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டஸ் திஸ் எவர் எண்ட்? கேன் யூ கால்குலேட் 10 டிவைடட் பை 3? ட்ரை டிவைடிங் யூஸிங் லாங் டிவிஷன். இப்போ 10 டிவைடட் பை 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 10 வந்து எனது 1 10s + 0 1s. 10s வந்து என்ன பண்ணுறோன்னா 10 1s கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 1, ரீக்ரூப் 1 10s into 10 1s.
10 ones divided by 3. 110 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10 ஒன்ஸாக சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இங்கே 0 ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ 10 ஒன்ஸை நேராக 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். 3 ஒன்ஸ் 3 ஒன்ஸ் 3 ஒன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம். 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 1 ஒன்ஸ் இருக்கும். ரிமைனிங்காக இருக்கும் 1 1. ரீக்ரூப் 1 ஒன்ஸஸ் 10 டென்ஸ். 1 1ங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 டென்ஸாக வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த 10 டென்ஸை வந்து டிவைடட் பை 3 பண்ணோன்னா என்ன ஆகும், 3 டென்ஸும் 1 டென்த்தும் ரிமைனாக இருக்கும். 3 டென்ஸ் 3 டென்ஸ் 3 டைம்ஸ் வந்து பிரித்ததுக்கப்புறமா 10 டென்ஸில் ஒரு 1 டென்த்து மாத்திரம் ரிமைனிங்காக இருக்கும். ரீக்ரூப் 1 டென்த்தஸ் 10 ஹண்ட்ரட்ஸ். 1 டென்த்தை வந்து 10 ஹண்ட்ரட்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த ரிமைனிங்கான 1 டென்த்தை வந்து 10 ஹண்ட்ரட்ஸாக பிரிச்சுக்கலாம். 10 ஹண்ட்ரட்ஸை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 300 300 300ன்னு 3 டைம்ஸ் வரும். ரிமைனிங் வந்து 1 இருக்கும். இந்த 100த்தை வந்து 10,000 தான் பிரிக்கணும். 100த்தை வந்து 10 1000 தான் எழுதிட்டு 10,000ஸை வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் 3000 3000 3000 3 டைம்ஸ் வரும். அதுலேயும் ஒரு 1000 ரிமைனிங்காக இருக்கும். 1000த்தை வந்து அடுத்து 10,000ஸாக வந்து ரீக்ரூப் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் நெவர் சீம்ஸ் டு எண்ட். இந்த மாதிரி என்ன ஆகும்னா 1 மிச்சமாகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த பிளேஸ் வேல்யூ போயிட்டே இருக்கும். ஈச் டைம் வி டிவைட் பை 3 தேர் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் 1. ஒவ்வொரு தடவையும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வந்துக்கிட்டே இருக்கும். வில் திஸ் ப்ராசஸ் எண்ட்? இந்த ப்ராசஸ் எண்ட் ஆகுமா? In long division, we see that at each step we get a remainder of 1, so the process will never end. இந்த மாதிரி நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் இந்த 1ங்கிறது வந்து ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து எண்டே ஆகாது. ஸோ 10 divided by 3 cannot be expressed using a finite number of digits in the decimal form. 10 by 3 finite number of decimal formல நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ 10 divided by 3 எப்படி 3.33 போட்டு இந்த மாதிரி டாட்ஸ் இருக்குது. There are decimal divisions where the quotient never ends. இந்த மாதிரி டெசிமல் டிவிஷன்ஸ் இருக்குது, அந்த கோஷியன்ட் வந்து எண்டே ஆகாமல் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் லேட்டர் கிளாஸஸில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேன் யூ ஃபைண்ட் த கோஷியன்ட்ஸ் ஆஃப் 10 divided by 9 and 100 divided by 11? 10 divided by 9 டிவைட் பண்ணால் 1 9s are 9, மைனஸ் பண்ணால் 1. ஸோ இப்போ வந்து 1ல் 9 போகாது, ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 9s are 9, மைனஸ் பண்ணால் 1 வருது, 0 ஆட் பண்ணால் 1 9s are 9, தென் 1 மைனஸ் பண்ணால் 1, ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால. 1 9s are 9 1, அகெயின் 0 ஆட் பண்ணுறோம், 1 9s are 9 1. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. 1.1111 கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ 100 divided by 11 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 100 divided by 11, 1ல் 11 போகாது, 10லேயும் 11 போகாது, அப்போ 100 எடுத்துக்கணும். இப்போ 100ல் வந்து 9 11s are 99. இப்போ வந்து மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும், டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10ல் வந்து 11 போகாதனால இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ 0 10 டெசிமல் பிளேஸ்க்கு வந்து இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 9 11s are 99. இப்போ மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 10ல் 11 போகாதனால 0 11s are 0, get 10. அகெயின் டெசிமல் பிளேஸ் வச்சதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 9 11s are 99 1. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன கிடைக்குது ஆன்சர்? 9.0909 எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டிவைட் 1 by 7, 1 divided by 7. Will this end? Note all the remainders we get. It starts with 1, then 3, then 2, then 6 and so on. Let us represent this as a chain. 1 வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 1ல் வந்து 7 போகாது, ஸோ 0, இங்கே 0 போட்டுக்கிறோம். அடுத்து 1 கிடைக்கிது, 1ல் வந்து 7 போகாது, அதனால் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்புறம் 0 ஆட் பண்ணலாம். 1 7s are 7. இப்போ வந்து மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும், டெசிமல் பிளேஸ் வச்சனால ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 4 7s are 28, 2 கிடைக்கும், 0 1 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 7s are 14. அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோன்னா 6 கிடைக்கும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 60ல் வந்து 8 7s are 56. இப்போ மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், 1 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 7s are 35. இப்போ மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும், டெசிமல் பிளேஸ் வச்சனால 1 0 ஆட் பண்ணிக்கலாம். 50ல் வந்து 7 7s are 49. மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும், 1 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 7s are 7. மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும், 1 0 ஆட் பண்ணிக்கலாம்.
4 7s are 28. மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், 1 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 7s are 14. மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும், 1 0 ஆட் பண்ணிக்கலாம். தென் 8 7s are 56. மைனஸ் பண்ணால் 4, 1 0 ஆட் பண்ணிக்கலாம். தென் 5 7s are 35. மைனஸ் பண்ணால் 5 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 7s are 49 1. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ரிமைண்டர் வந்து ஃபஸ்ட்டு 1 வந்தது, அப்புறம் 3 வந்தது, 2 6 4 5 வந்துச்சு. அடுத்து திருப்பியும் 1 3 2 6 4 5 வந்தது. தென் 1 3 அதே ரிப்பீட் ஆகுது. வாட் டு யூ அப்சர்வ்? கேன் யூ எக்ஸ்பிளைன் why this division never ends? Not only do the remainders repeat in a cycle, the digits of the quotient also repeat in a cycle. இப்போ வந்து ரிமைண்டர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகலை, இந்த கோஷியன்ட்டில் இருக்க நம்பருமே ரிப்பீட் ஆகுது. அதாவது 1 4 2 8 5 7 இது இருக்குது. அகெயின் 1 4 2 8 5 7 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. இந்த சைக்கிள் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. A magic number 142857. Let us consider the number 142857 that arose when dividing 1 by 7. இப்போ 1 வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த கோஷன்ட் கிடச்சிது. இது வந்து மேஜிக் நம்பர் சொல்கிறோம். எதனால் அப்படின்னு பார்க்கலாம். Multiply 142857 by numbers from 1 to 6. 1 to 6 நம்பர்ஸை வந்து இந்த மேஜிக் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 142857 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ சேம் நம்பர் கிடச்சிருக்கு. 142857 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 285714 கிடச்சிருக்கு. இப்போ இதை நோட்டீஸ் பண்ணோன்னா இந்த நம்பரில் இருக்கிற அதே டிஜிட்ஸ் தான் ரிசல்ட்லேயும் வந்திருக்குது. அதாவது சைக்ளிக் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகி இருக்குது. அதாவது மேஜிக் நம்பரில் இருக்கிற அதே 6 டிஜிட்ஸ் தான் 2ல் ஸ்டார்ட் ஆகி 285714ன்னு ரிசல்ட்லேயும் இருக்குது. இந்த நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 428571 கிடைக்குது. இந்த நம்பரில் இருக்கிற அதே 6 டிஜிட்ஸ் தான் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகி சைக்ளிக் ஆர்டரில் ரிசல்ட்டில் கிடைக்குது. இந்த நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே 6 டிஜிட்ஸ் தான் சைக்ளிக் ஆர்டரில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே 6 டிஜிட்ஸ் தான் சைக்ளிக் ஆர்டரில் கிடைக்குது ரிசல்ட்டில். 6ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சைக்ளிக் ஆர்டரில் அதே 6 டிஜிட்ஸ் தான் கிடைக்குது. 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 999999 கிடச்சிருக்கு. வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ்? வாட் டு யூ நோட்டீஸ்? நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டில் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, யூ கெட் த சேம் நம்பர் பேக். அதே நம்பர்ஸ் தான் கிடைக்குது, பட் வித் டிஜிட் சைக்கிள்டு அரவுண்ட். இந்த நம்பர்ஸ் வந்து ஆர்டர் வந்து மாறி மாறி கிடச்சிருக்கு. மல்டிப்ளை திஸ் நம்பர் பை 7. வாட் டு யூ அப்சர்வ்? இப்போ வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்கல, அதுக்கு பதிலாக எல்லாமே 9 கிடைக்குது. ஆர் தேர் அதர் சச் நம்பர்ஸ்? எஸ். To find one such number, you can find 1 divided by 17 in decimal and use the repeating block of digits. இப்போ 1 divided by 17 find out பண்ணனா இந்த மாதிரி டிவிஷனில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கோஷியன்ட்டு. அதே 16 டிஜிட்ஸும் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆர் தேர் இன்ஃபினிட்லி மெனி சச் சைக்ளிங் நம்பர்ஸ்? இந்த மாதிரி இன்ஃபினிட்லி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்லி இந்த மாதிரி சைக்ளிக் நம்பர்ஸ் இருக்கா? அது எங்கேயாவது வந்து ஸ்டாப் ஆகுமா? 1927 ஆஸ்ட்ரியன் மேத்தமெட்டிஷியன் எமில் அர்டின் வந்து அந்த மாதிரி இன்ஃபினிட்லி நிறைய நம்பர்ஸ் இருக்குதுன்னு கெஸ் பண்ணார். இப்போ ஒரு செஞ்சுரி அப்புறம் கூட நிறைய ரிசர்ச் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கன்ஜெக்ஷன் வந்து அன்சால்வ்டாக தான் இருக்குது. டிவிடெண்ட், டிவைசர் அண்ட் த கோஷியன்ட். இப்போ இந்த மூணுக்கு உண்டான ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். when we divide two counting numbers, நம்ம கவுண்டிங் நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது the quotient is always less than the dividend. எப்போதுமே கோஷியன்ட் வந்து டிவிடெண்ட் விட லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 128 டிவைட் பை 4 எடுத்துக்கலாம். இதோட கோஷியன்ட் என்னது? 32. இப்போ 32ங்கிற கோஷியன்ட் வந்து டிவிடெண்டை விட லெஸ் தானாக இருக்குது. அதாவது கோஷியன்ட் வந்து லெஸ் தேன் டிவிடெண்டாக இருக்குது. பட் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி டிவைட் 128 பை 0.4? அதாவது இப்போ கவுண்டிங் நம்பர்ஸ் இல்லாமல் டெசிமல் டிவைஸரால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 128 டிவைட் பை 0.4 வந்து 320 கிடைக்கிது. இப்போ இந்த இடத்துல வந்து 320 கிரேட்டர் தேன் 128 ஆயிடுது. அதாவது quotient is greater than dividend ஆயிடுது. The quotient is greater than dividend. Will the quotient be always greater than the dividend when the divisor is a decimal? Divisor வந்து டெசிமல் இருந்தால் எப்போதுமே quotient வந்து கிரேட்டராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. Try it out with different values of the divisor. Different values எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை செக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டிவைசர் வந்து லெஸ் தென் 1ஆக இருந்தது, டெசிமலாக இருந்தது அப்படின்னா கோஷியன்ட் வந்து பிக்கராக கிடைக்கும். ஈக்குவல் டு 1ஆக இருந்ததுன்னா சேம் கோஷியன்ட் தான் கிடைக்கும். டிவிடெண்டும் கோஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்.
கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது டிவைசர் டெசிமல்லையே, ஆனால் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கோஷியன்ட் வந்து ஸ்மாலராக கிடைக்கும். இது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேஜ் நம்பர் 86 வரை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 86 இருக்க ஃபிகர் இட் அவுட் நெக்ஸ்ட் கிளாஸில் லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.